அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம். சூரிய நமஸ்காரம் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி, ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பத்ம சூரிய நமஸ்காரம் இருக்குது, வஜ்ர சூரிய நமஸ்காரம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறுபாடுகள் பண்ணிட்டு நிறையவே இருக்கும். இப்போ பண்ண போகிறது நம்ம வஜ்ராசனம் போட்டுகிட்டே நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு சிலது பேர்னால பண்ண முடியும், சில பேர்னால பண்ண முடியாது. இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால வஜ்ராசனமே போட முடியாது. மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களாம் இதை ட்ரை பண்ண வேண்டாம். நார்மலாக பசங்களும் சரி, இல்லை மிடில் ஏஜ் இருக்கிறவங்களும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் இந்த தாராளமாக செய்யலாம். மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க இதை தவிர்த்துடலாம். பெரியவங்க ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேட்டில் கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம திரும்பி உட்காந்துக்கலாம். முதல்ல தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ வஜ்ராசனம் போட்டுக்கலாம். நம்ம இதுலேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பார்த்து நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வார்மிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிவிட்டு கால்களுக்கு நல்லா தளர்வு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுனால இதை பண்ணலாம். இப்போது ஒரு 12 ஸ்டெப் சூரிய நமஸ்காரம் எப்படி 12 ஸ்டெப் வருமோ அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். 1 நமஸ்காராசனா பிரமணாசனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 ஹஸ்த உத்தானாசனா. 3 சஷாங்காசனா. சஷாங்காசனால கையை இப்படி முன்னோக்கியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி பின்னோக்கி இப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். நம்ம மாடிஃபை பண்ணுறது தான் சஷாங்காசனா. 4 அப்படியே முட்டி போட்டு நம்ம உஷ்ட்ராசனம் பண்ண போகிறோம். உஷ்ட்ராசனம் பண்ணும்போது உங்களுக்கு கை இடுப்பில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகள் மேலே தூக்கிட்டும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 4 உஷ்ட்ராசனம். 5 வஜ்ர கோணாசனம். கோணாசனம்னா நம்ம சைடில் ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவோம். இடது பக்கம் பண்ணுறோம். 6 வஜ்ர கோணாசனா வலது பக்கம். 7 ஜானு சிரசாசனா. ஜானு சிரசாசனா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணும். இதுலேயே இது அது அடுத்த வேறுபாடு. கால் மட்டும் வலது கால் மட்டும் முன்னோக்கி வச்சுட்டு அப்படியே குனிய போகிறோம் வலது பக்கம். 8 இடது பக்கம் இருக்கிற ஜானு சிரசாசனா. 9 அர்த்த கட்டி சக்கராசனா இடது பக்கம். 10 அர்த்த கட்டி சக்கராசனா வலது பக்கம். 11 ஹஸ்த உத்தானாசனா. 12 பிரமாணாசனா. இது மாதிரி ஒரு 12 ஸ்டெப்பு இருக்கு. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ கைகள் நம்ம அப்படியே மாற்றிட்டு நம்ம பண்ணலாம். நான் சொன்ன சஷாங்காசனால கைகள் முன்னோக்கி வச்சுக்கலாம், இல்லை கையில் பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி உஷ்ட்ராசனத்தில் கை இடுப்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கை மேல் நோக்கி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது பண்ணுறச்சே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதுகு எந்த டைமில் வளைக்கிறதோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வளைக்கணும். உங்களும் முன்னோக்கி இப்படி நல்லா இப்படி வளைக்கணும் பின்னோக்கி. அதுக்கப்புறமேட்டு ஜானு சிரசாசனால பார்த்தீங்கன்னா கால் முன்னோக்கி நீட்டிட்டு அதில் ஒரு கால் மேலே மட்டும் உட்காந்துட்டு வஜ்ராசனால ஒரு கால் மேலே அப்படியே நீங்கள் முன்னாடி குனிவீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. சில பேருக்கு ஃபுல்லாக முன்னாடி குனிய முடியாது, அவங்களுக்கு தொப்பை இருக்கிறனால இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம முதுகு தண்டு தளர்வு இல்லைனா அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனா முன்னோக்கி அவங்களால குனிய முடியாது. இப்போதைக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. நம்ம முயற்சி செய்ய செய்ய நமக்கு நல்லாவே வந்துடும். இது இன்னும் ஒரு முறை அப்படியே செஞ்சிடலாம். வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க. பொறுமையாக செய்கிறேன். 1 பிரமாணாசனா. 2 ஹஸ்த உத்தானாசனா. 3 சஷாங்காசனா.
4 உஷ்ட்ராசனம். 5 வஜ்ர கோணாசனம் இடது பக்கம். 6 வஜ்ர கோணாசனம் வலது பக்கம். 7 ஜானு சரசாசனம் இடது பக்கம். 8 ஜானு சரசாசனம் வலது பக்கம். 9 கட்டி சக்கராசனம் இடது பக்கம். 10 கட்டி சக்கராசனம் வலது பக்கம். 11 ஹஸ்த உத்தானாசனம். 12 பிரமாணாசனம். இந்த வஜ்ர சூரிய நமஸ்காரம்ல முன்னோக்கி வளையிறது, பின்னோக்கி வளையிறது, அதுக்கப்புறம் நம்ம உடலை வந்து அப்படியே முறுக்கிறது, அதாவது இடது பக்கம் வலது பக்கம்லாம் முறுக்கணும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து எல்லா ஆசனங்களுமே வந்து இதில் வந்துடும். இந்த வஜ்ர சூரிய நமஸ்காரமாக வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.